வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹேர் டே தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே டக்குன்னு வந்து கருமையா மாறிடும். இந்த ஹேர் டேயை நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டேயை மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய வெள்ளை முடிகள் எப்பயுமே கருகருன்னுமே இருக்குங்க. வெள்ளை முடி வெளியே தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹேர் டே தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடிகனமா இருக்கிற பாத்திரமா ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து பச்சையா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காஞ்சி இருக்கு, நம்ம வந்து இதை வறுக்க தான் போறோம், அதனால பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி காஞ்சி போய் இருந்தாலுமே பரவாயில்லங்க. இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டேல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மூணு தாங்க. பாருங்க, நான் 2 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால இந்த ஹேர் டே வந்து நமக்கு நல்ல ஒரு கருமையான கலருக்கு வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்க போறோம். ரெண்டையும் ஒன்னா போடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம எந்த பதத்துல எடுக்கணும்னா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் போட்டோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு எண்ணெய் பசை வரும். அந்த எண்ணெய் பசை வர டைம்ல வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சிம்லயே வச்சுதாங்க நம்ம இதை வறுக்கணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான பதத்துல வந்து நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால நான் சிம்ல வச்சிருக்கேன். சிம்ல வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். நல்லா வெடிக்கிற சத்தம் வருது பாருங்க. வெடிச்சா மட்டும் போதாது கரிஞ்சீரகம், இதுல இருந்து ஒரு விதமான எண்ணெய் பசை வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வரட்டும் பாருங்க. இப்ப கரிஞ்சீரகத்தை எடுத்து பாருங்க. கரிஞ்சீரகத்தை எடுத்து பார்த்து நம்ம இப்படி கொட்டும் போது எல்லா கரிஞ்சீரகமும் கொட்டிடுது பாருங்க. இப்ப எண்ணெய் பிசுக்கு வரல, அதனால இன்னும் கொஞ்சமே நம்ம வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த பதம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, இதை அள்ளிட்டு நீங்க இப்படி ஊற்றும் போது பாருங்க கரண்டிலாம் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சமே நம்ம வறுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பசை வெளியில வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ வந்து கொட்டினாலுமே இந்த இது வந்து போகலை பார்த்தீங்களா. இப்போ நல்லா ஒட்டிட்டு இருக்கு கரண்டியில. இதுதான் பதம். நல்லா ஆயில் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கருஞ்சீரகத்தை மட்டுமே வச்சு நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ரொம்பவே வந்து எஃபெக்டிவா இருக்கும். இந்த கருஞ்சீரகம் வந்து அந்த அளவுக்கு ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமெடின்னு சொல்லலாங்க. பாருங்க, நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியா இருக்கிறதுனால நம்மளுக்கு பவுடரா வராது. பட் கொஞ்சம் வந்து லைட்டா எண்ணெய் பிசுக்கா இருக்கும், அதனால ஜலிக்க முடியாது. அரைக்கும் போதே நல்லா மைய அரைச்சிக்கணுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு மைய. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சதை ஃபுல்லாவே இதுல சேர்த்துக்கலாம். இதுல அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போறோங்க. ஏற்கனவே 2 பொருள் சேர்த்திருக்கோம். கருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ வந்து இது வந்து பூந்தி கொட்டை பொடி தான். இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய ஹேருக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிறதுனால நான் வந்து உடைச்சு விடுறேன். ரெண்டையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தி கொட்டை அப்படியே கரைஞ்சிரும். இப்போ நம்ம ஹேர் டே வந்து கலக்கிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர் டே வந்து கருகருன்னு கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த ஹேர் டே வந்து நம்ம நைட்டு பூரா வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. இதை நம்ம வந்து உடனே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தயாரிச்ச உடனேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிருந்து 8 ஹவர்ஸ் வைக்கணும், நைட்டு பூரா வந்து வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த பூந்தி கொட்டை வந்து கட்டியா இருக்கனால கொஞ்ச நேரம் வந்து இப்படி
ஊறினா தான் எனக்கு வந்து கட்டியெல்லாம் போகும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பூந்தி கொட்டை வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம உடனே பயன்படுத்தலாம், இன்ஸ்டண்டா பயன்படுத்தலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லா வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லை சீகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லையோ முடியிலையோ அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. நல்லா தலையை காய வச்சுட்டு அப்புறம் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை தெளிச்சுட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போதே நல்ல நுர வரும். ஏன்னா நம்ம இதில் பூந்தி கொட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல நுர வரும். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை வந்து ஊற்றி நம்ம ஹேரை வாஷ் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஆரம்பத்தில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு செம்மையாக கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க, நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும். அதை ரெகுலராக பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். இந்த ஹேர் டே வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும். பூந்தி கொட்டை வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல ஒரு இன்கிரிடியன்ட்னு சொல்லலாம். நீங்களும் இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.